காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அன்னம் சீரியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்ங்க. இந்த பக்கம் சுந்தரபாண்டி பண்ண பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. என்னமோ தெரியல ரொம்ப அதிசயமா வந்து இறந்து போனதா நெனச்ச மாடுக எல்லாமே வந்து உயிர் பொழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி நம்ம சண்முகத்துக்கு வந்து சொன்னதுனால, சண்முகம் பயங்கரமான ஹாப்பி ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த விஷயம் நடந்த உடனே நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து நடந்தது எல்லாமே கடவுள்னால தான். இதுக்கு முன்னாடி காளியம்மா பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா? அண்ணன் கிட்ட சொல்லிட்டு, இந்த மாரிலாம் நீ பண்ண அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு வீடு தேடி நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னதுனால, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணமும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி சுந்தரபாண்டிக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறத நெனச்சு வீட்ல உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, "நீங்க நம்ம எல்லாருமே வந்து இறந்துதான் நெனச்ச மாடுக எல்லாமே இப்போ உயிர் பொழைச்சிருச்சு சண்முகன் சார்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம சண்முகத்துக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் அண்ட் பயங்கரமான ஷாக். "எப்படி சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்கய்யா, இந்த மாரி நாங்க வந்து எல்லா மாடுகளுமே இறந்துருச்சு அப்படின்னு நெனச்சோம். ஆனா அந்த மாடுக எதுவுமே வந்து சாகல. கொஞ்சம் கொஞ்சம் அதுகளுக்கு வந்து உயிர் இருந்துச்சு. அத கரெக்ட்டா நாங்க பயன்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல வந்து சரியான சிகிச்சை குடுத்தப்போ, இப்ப எல்லா மாடுகளுமே உயிர் பொழைச்சுருச்சு. இப்ப எது எல்லாமே வந்து பயங்கர ஜம்முன்னு இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்க கூட்டிட்டு போயிரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட சண்முகத்துக்கு என்ன பேசுறது? எப்படி பேசுறதுன்னே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா, அவ்ளோ ஹாப்பியா வந்து இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர். நீங்க வந்து கடவுளுக்கு சமம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ! இதுல என்னோட வேலைலாம் எதுவும் கிடையாது. நீங்க பண்ண ஒரு புண்ணியம் தான் உங்களுக்கு இப்போ வந்து இப்படி சேர்ந்திருக்கு. வாயில்லா ஜீவன்களுக்கு இப்படி ஒரு கொடுமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அவ்ளோ ஃபீல் பண்ணீங்கல்ல. நீங்க பண்ண நல்லது கூட வந்து மேபி இவங்களெல்லாம் காப்பாத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி சார் நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோனே, இதோ நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. ஃபோன வச்சோனே வந்து உடனே அண்ணத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணா ஒரு முக்கியமான செய்திம்மா. அதுவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்" சொல்லும்போது, "என்னம்மாம்மா இது? உங்க முகத்துல இவ்ளோ சந்தோஷம் இருக்கு. இப்பதான் நமக்கு வந்து இவ்ளோ தூரம் ஒரு துயரம் நடந்துச்சுன்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க" அப்படின்னு கேட்கும்போது, "அது எல்லாமே ஒரே நொடியில போயிருச்சு அண்ணா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மாம்மா என்ன ஆச்சுன்னு?" சொல்லும்போது, "நம்ம மாடுக எல்லாமே இறந்துருச்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆனா அந்த மாடுக எதுவுமே வந்து சாகல அண்ணா. எல்லாமே உயிர் பொழைச்சுக்கிச்சு" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே பயங்கரமா வந்து ஹாப்பி ஆகுறாங்க எல்லாருமே. ஆனா சுந்தரத்துக்கும் அந்த பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக். "இது எப்படி நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னம்மாம்மா என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா கண்ணு இப்பதான் வந்து டாக்டர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாரு. மாடுக எல்லாமே வந்து ஜம்முன்னு இருக்கு. நீங்க வந்து பார்த்துட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து கேட்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு மாமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்றேன். குண்டத்து காளி வந்து என்ன கைவிடல. நான் வந்து என்ன வேண்டுதல் எல்லாமே வந்து பலிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி கண்ணு நான் போய் உடனே போய் பார்க்கணும். பார்த்துட்டு நான் கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி மாமா பார்த்து பத்திரமா போங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லக்கிளிக்கு உடனே ஃபோன் பண்றாங்க. நடந்த விஷயங்கள சொல்லிட்டு, "என்னப்பா சண்முகம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது உண்மையா? என்னால நம்பவே முடியலப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அட ஆமா செல்லக்கிளி. இப்பதான் வந்து டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீயும் கிளம்பி டைரக்ட்டா வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். நம்ம உடனே மாடுகள அழைச்சுட்டு வந்துரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி சண்முகம், இதோ நான் இப்பவே கிளம்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கிளியும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து கிளம்பிறாங்க. 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, அந்த காளியம்மா அந்த சின்ன பொண்ணு சொன்ன விஷயங்கள வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நான் சொன்ன மாரி நீ எல்லாமே செஞ்சு அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு வீடு தேடி நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த விஷயம் இப்போ பலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத நினைச்சு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி தெய்வத்தோட ரூபத்துல இருந்து அந்த குழந்தை சொன்ன விஷயம் எல்லாமே வந்து கரெக்ட்டா பலிச்சிருச்சு. வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா, இந்த விட ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா வருமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுமே வந்து ரொம்பவே வந்து ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரம், அதுக்கப்புறம் அந்த அமராவதி. அவங்க 2 பேருக்குமே பயங்கர வயித்தெரிச்சலா இருக்கு. என்னடா இது நம்ம பிளான் இப்படி சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, போதா குறைக்கு இப்படி நம்ம அடிபட்டு வேற வந்து உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவம் வருது. அங்கனக்குள்ள யார்கிட்டயுமே இதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் மேல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டி வந்து நான் கூட்டிட்டு போறேன் சுகா. நீ வந்து இங்கேயே இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. போனோனே வந்து, "என்ன சுந்தரபாண்டி இது? நம்ம நெனச்சத விட என்னென்னமோ இந்த வீட்ல நடந்துகிட்டு இருக்கு. இறந்ததா சொல்லக்கூடிய மாடெல்லாம் எப்படி பொழச்சுச்சு? அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? என்ன நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதாம்மா எனக்குமே ஒண்ணும் புரியல. அப்படியே கண் கட்டி வித்த மாரி இருக்குமா." அங்க போய் நாங்க பார்க்கும்போது, அந்த 5 மாடுகளும் இறந்து போய் கிடந்துச்சும்மா. அத டாக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டு,
மாடுகள இறந்துருச்சு அப்படின்னு தாம்மா அவர் சொன்னாரு. ஆனா இப்போ என்னடான்னா ஃபோன் பண்ணி எல்லா மாடுகளும் வந்து உயிரோட தான் இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுந்தரபாண்டி நம்ம பண்ண விஷயம் எல்லாமே வந்து அந்த சண்முகத்த பழி வாங்கணும் அப்படின்னு நெனச்சா, கடைசியில இது இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாம்மா எனக்குமே ஒண்ணும் புரியல. இதுக்கப்புறமும் நம்ம பண்ண போற ஒவ்வொரு விஷயமுமே வந்து உண்மையான விஷயமா இருக்கணும். அந்த சண்முகத்த நம்ம கதற கதற வந்து துடிக்க வச்சே ஆகணும் சுந்தரபாண்டி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. அதுக்கான வேலைய தாம்மா அடுத்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி உனக்கு இப்ப வலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, வலி கொஞ்சம் அதிகமா தாம்மா இருக்கு. இருந்தாலும் இந்த சண்முகம் கதறி அழுகிறத பார்க்கும்போது, இந்த வலியில எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே, அத பார்க்கும்போது தான் எனக்கு மனசு இன்னும் அதிகமா வலிக்குது. அவனோட சந்தோஷத்த, அவனுடைய எல்லாத்தையுமே நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்னு நெனச்சா, ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவன் தப்பிச்சு போய்க்கிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுந்தரபாண்டி. இந்த விஷயத்த நான் வேற விதமா வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஸோ நான் சொல்றேன் சுந்தரபாண்டி. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க. அடுத்ததா நம்ம சண்முகத்த வந்து எப்படி அட்டாக் பண்ண போறோம். ஸோ சண்முகத்த பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா வந்து உடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அன்னத்த வந்து தொடணும் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்றாங்க. ஏன்னா, அன்னம் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சண்முகத்துக்கு முக்கியமான ஆளா இருக்கா. எதுவா இருந்தாலும் நம்ம அன்னம் கிட்ட தான் கேட்கறது. அன்னம் சொன்னா அத கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் வந்து ஒண்ணு கூட தட்டாம கேட்பாரு. அப்படி இருக்கும்போது, அப்படிப்பட்ட அந்த அன்னத்த வந்து அவமானப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும், நிச்சயமா வந்து அது நம்ம சண்முகத்துக்கு ஒரு பயங்கரமான பேரிடியா இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கௌரவ் இருக்கான்ல, அவன வந்து கூப்பிடுறாங்க. "என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டு வரேன். "இங்க பாரு கௌரவ், இப்போ அந்த சண்முகத்த பழி வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஐடியாவ நான் பிளான் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அத செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன பாட்டி என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி தான்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த சண்முகத்த பழி வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு அவ கூடவே அவளுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய அவளோட 2வது மருமக அன்னம். அவள நம்ம உடைக்கணும். அத பண்ணா தான் வந்து இந்த சண்முகம் ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா வந்து ஆடி போயிருவான் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பாட்டி என்னென்னமோ சொல்றீங்க. சரி நீங்க கரெக்ட்டான பிளான் என்னமோ வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதனால தானே இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா கௌரவ். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பிளான மட்டும் நீ கச்சிதமா முடிச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த அண்ணம் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு குழஞ்சு நிப்பான். பத்தாததுக்கு அத பார்த்த அந்த சண்முகம் துடியா துடிப்பான். இந்த விஷயத்த மட்டும் கரெக்ட்டா நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன். அதுக்கப்புறம் அந்த சண்முகத்த நம்ம அடி மேல அடி வாங்க வைக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி பாட்டி என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. கரெக்ட்டா பண்ணி முடிக்கிறது என்னோட வேல. அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு கௌரவ் வந்து சொல்லிறாரு. சோ அன்னத்த எப்படி வந்து அசிங்கப்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுக்கான திட்டத்த வந்து இப்ப இந்த அமராவதி வந்து அந்த கௌரவ் கிட்ட வந்து சொல்றாங்க. அதேபடி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அன்னத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கா இருக்க போகுது. இதனால வீட்ல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒருவேளை இது நடக்காம அந்த அம்மன் காப்பாத்திருவாங்களா என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.